வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி சிம்பிளாக அதே சமயம் சுகரு வெல்லம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது. அதே சமயம் நம்ம நிறைய பொருளும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தோட லெவலையும் அதிகப்படுத்திக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் 2 வாழைப்பழம், ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 2 வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாக. எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அது கூட பால் ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நல்லா காய்ச்சி ஆற வச்சின பால் இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா வறுக்கணும். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பக்குவம் வரும் பார்த்திங்களா, கொஞ்சம் நல்லா கலர் மாறினோடனே நல்லா இந்த மாதிரி உதிரியாக விழுகும். இந்த லெவலுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாழைப்பழம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இதுலேயே சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கலருக்கு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறிக்கோங்க. ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு அதை நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் அளவு சோடா மாவு சேர்த்துட்டு தண்ணி சும்மா ஒரு கையில் 2 சொட்டு தண்ணி அந்த சோடா மாவில் போடுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை கிளறி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பக்குவத்துக்கு வரும். அப்போ இந்த கரண்டியில் எடுத்து இதில் நல்லா ஊற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் நெய் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சாலே போதும். நல்லா வெந்துடும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமேலு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் கூட சேர்த்து பண்ணலாம். வெல்லம் சேர்த்து சுகர் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவு கரெக்டாக போட்டு இது பண்ணுங்கள். இல்லைனா தீஞ்சிரும். அதனால் கரெக்டான அளவு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் சக்கரை தொட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா இதை அப்படியே சாப்பிட்லாம். சக்கரை வேணுன்றவங்க நீங்கள் சக்கரை தொட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனல் பேஜஸில் நிறையா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.